अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि राफ़ि'id दरजात लिमन खफ़द लिजलालिहि वफ़ातिहिल बरकात लिमन तसब लिशुक्र इफ़्दालिहि वस्सलातु वस्सलामु अला मन मद्दत अलैहिल फ़साहतु रिवाक़हा वशद्दत बिहिल बलागतु निताक़हा अल मबऊस बिल आयातिल बाहिरति वल हुजज अल मुनज़्ज़ल अलैहि क़ुरआनुन अरबियुन गैरु ज़ी इवज वअला आलिहिल हादीन व अस्हाबिहिल्लज़ीन शादुद्दीन व शर्रफ़ व कर्रम अम्मा बाद। அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாங்களெல்லாம் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கிறோம். நாம் ஒரு சில வாரங்களாக கடன் ஓர் இஸ்லாமிய பார்வை என்கிற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக சில செய்திகளை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நாம் இறுதியாக பார்த்த விஷயம் என்னென்று கேட்டால், இந்த உலகத்தில் யாரெல்லாம் மனிதர்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்காக உதவிக்கரமாக கடனை கொடுப்பார்களோ அவர்களுக்கு எப்படியாப்பட்ட நன்மைகளையும் சிறப்புகளையும் இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியிருக்கிறது என்பது தொடர்பான செய்திகளை நாம் பார்த்திருந்தோம். நாம் இன்றைய தினம் என்னதான் இந்த மாதிரி கடனை கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது, நிறைய தரஜாக்கள் உயர்த்தப்படும் என்கிற செய்திகளை சொன்னாலும், பொருளாதார வசதி உள்ளவர்கள், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தோடு தொடர்பாக இருக்கக்கூடிய பல தோழர்கள், அவங்க இந்த விஷயத்தில் உண்மையிலே ஒரு பயமான நிலையில், ஒரு விரக்தியான நிலையில் இருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் அவதானிக்கலாம். காரணம் என்னென்று கேட்டால், நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய நன்மைகள் கிடைக்கும், நிறைய சிறப்புகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நிறைய நாங்கள் ஏமாந்திருக்கிறோமே, நிறைய கடன் கொடுத்து அந்த கடன் எங்களுக்கு திருப்பி செலுத்தப்படாத ஒரு நிலையில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு விரக்தியை நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்று மனவருத்தப்படக்கூடிய ஏராளமான தோழர்களை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று கேட்டால், என்னுடைய உறவுகளுக்கு என்னோடு கூட பிறந்தவர்கள் என்னுடைய உறவினர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அவங்களுக்கு நான் நம்பி பல லட்சங்களை நான் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய வயல் காணியை நான் கொடுத்திருக்கிறேன், ஆனால் கடைசியில் இப்படி செய்வாங்க என்று நான் துளி அளவையும் நான் நினைக்கலையே என்று புலம்பக்கூடிய பலர்கள். அதே போல ஆரம்பத்தில் திருமணம் முடிக்கிற ஆரம்ப நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவி மீது பாசம் அந்த அளவுக்கு பொங்கி எழுந்ததன் வெளிப்பாடு தங்களோட பொருளாதாரத்தை தங்களோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருளாதாரங்களையும் மனைவியோட பேரில் எழுதி கொடுக்கிறது. காரணம் என்னண்டா, மனைவி ஏமாத்துவாவா, எங்களோட கூட இருக்கிறாங்க, எல்லா வகையான விஷயங்களையும் பங்கெடுக்கிறாங்க, அப்படியாப்பட்ட மனைவியை நான் நம்பலேண்டா யார் நம்புவா என்பதற்காக வேண்டி எங்களுக்கு பல இடங்களில் காணி இருந்திருக்கலாம், அல்லது நாங்களே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கட்டிய எங்களோட வீடுகளாக இருக்கலாம், எல்லாத்தையும் மனைவியிட பேரில் எழுதி ஏமாந்த நிறைய தோழர்கள் இருக்கிறாங்க. அப்போ இப்படி இந்த சமுதாயத்தில் பலர்களும் நம்பிக்கையை மட்டும் அடமானமாக வைத்துக்கொண்டு இவரெல்லாம் ஏமாத்துவாரா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ பெரிய தொழுகைசாலி தெரியுமா, குர்ஆன் ஓதுவார், அப்படி பசுந்தா ஓதுவார், ஜுப்பா போட்டிருக்கிறாரு, இஸ்லாமிய சூரத்தோடு இருக்கிறார் என்பதை மட்டும் அடிப்படையாக வச்சு கடனை கொடுத்து ஏமாந்தவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா தோழர்களே? உங்களுக்கு இஸ்லாம் கடனை கொடுப்பதினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? அந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. நீங்கள் கடனை கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு முறையை சொல்லுது. நாம் அந்த முறையை விட்டுட்டோம், அந்த விஷயங்களை நாம் கணக்கெடுக்கிறது இல்லை. நாம் அந்த மாதிரியான விஷயத்தை நாம் ஒரு அளவுக்கேனும் யோசிக்கிற நேரத்தில் எங்களை பற்றி உறவினர்கள் என்ன யோசிப்பாங்க, நண்பன் எங்கள்கிட்ட ஒரு சில ஆயிரங்களை கடனாக கேட்குகிற பொழுது, அல்லது கஷ்டமாக இருக்கிறது சில லட்சங்களை கடனாக கேட்குகிறார், அவர்கிட்ட பேய்த்து இந்த விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் இன்ன முறையில் தான் சொல்லுது, நீங்கள் இன்னென்ன சிஸ்டத்தில் வந்தீங்கன்னா நான் கடன் தர்றேன் என்று நாம் சொன்னோம்டா நாளைக்கு எங்களோட நட்புகளுக்கு மத்தியில் உறவுகளுக்கு மத்தியில் பிரச்சனை வருமா இல்லையா என்பதற்காக வேண்டிய நம்பிக்கையை மட்டும் அடிப்படையாக வைத்து கடன் கொடுக்கிறோம். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சைக்காலஜி ஆஃப் மணி, பணம் சார் உளவியல் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. பணத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய ஒரு நல்ல மனிதனையும் கெட்டவனாக மாற்றும், பொய் சொல்லாதவனை பொய் சொல்லக்கூடியவனாக மாற்றும், ஏமாற்றாதவனை ஏமாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு அவனை அந்த பணம் தள்ளும். இப்படி இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு 99% குற்றச்செயல்களுக்கு பின்னால் இந்த பணம் தான் இருக்கிறது.
அப்ப இன்றைக்கு நிறைய தோழர்களை பார்க்கலாம், பணம் வந்ததன் பிற்பாடு நிறைய ஹராமான காரியத்தில் ஈடுபடுறாங்களா இல்லையா? அப்ப நாம என்ன புரியணும்னு கேட்டால், இந்த உலகத்துல ஒரு மனுஷனை வந்து என்னதான் மிகப்பெரிய ஒரு தொழுகைசாலியாக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு பயபக்தி உள்ள ஒரு மனிதனாக இருக்கலாம், அப்படி இருந்தாலும் வந்து நாம நம்பிக்கையை மட்டும் அடிப்படையாக வச்சு கடன் கொடுத்தோம்னு வைங்க, நாளைக்கு மிகப்பெரிய ஒரு கவலையான ஒரு சூழ்நிலைக்கு நாம் அத்தனை பேரும் தள்ளப்படுவோம் தோழர்களே. ஆக இஸ்லாம் எங்களுக்கு சில விஷயங்களை அடிப்படையாக சொல்லுது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை எந்த லெவலில் வச்சு நம்ம பார்க்கணும், அது யாரா இருந்தாலும் சரி, அவர் ரமலான் மாதம் முழுக்க முழுக்க நோன்பு நோக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கலாம், தொழுகையை வந்து மிஸ் பண்ணாம சுபஹா ஃபஜ்ரா கரெக்டாக தொழக்கூடிய ஆளா இருக்கலாம். ஆனால் பணமண்டு வந்துட்டா அவன் எப்படி இருப்பான் என்பதற்கு இஸ்லாம் எங்களுக்கு பல விஷயங்கள் எங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறது. ஒரு செய்தியை பாருங்க, முஸ்லீம்ல 182வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. நபித்தோழர்கள் எல்லாம் யுத்த காலத்தில் சில சஹாபாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்னார் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு விட்டார் என்று சஹாபாக்கள் எல்லாம் ஃபுலானுன் ஷஹீத் ஃபுலானுன் ஷஹீத் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த வரிசையில் ஒரு நபித்தோழரை பற்றி சஹாபாக்கள் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? கல்லா இன்னி ரஅய்துஹு ஃபின்னாரி ஃபீ புர்தத்தின் கல்லஹா. நீங்க ஒருத்தரை பத்தி சொன்னீங்கல்ல, அவரை நான் நரகத்தில் பார்த்தேன். என்ன காரணம் என்று கேட்டால், உங்களுக்கு தெரியும் யுத்த காலத்தில் ஒருத்தர் வந்து யாரை வந்து கொலை செய்வாரோ, காபிரை வந்து ஒரு எதிரியை வந்து கொண்டுட்டாருன்னு வைங்க, கொல்லப்பட்டவருடைய உடல்ல இருக்கக்கூடிய அவருடைய உடைமைகள் அத்தனையும் வந்து கொன்ற இந்த நபித்தோழருக்கு சொந்தமா போகும். சில நேரத்தில் அதாவது சில தோழர்களுக்கு பங்கே இருக்காது. அந்த யுத்த காலத்தில் காபிர்கள் பயந்து கொண்டு தங்களினுடைய தளவாடங்கள் தங்களினுடைய பொருட்களை எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த மாதிரியான பொருட்களை வந்து உடனடியாக களத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் எடுக்க இயலாது. ரசூலுல்லாஹ்ட்ட போகணும். ரசூலுல்லாஹ் ஒவ்வொருத்தருடைய தியாகத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த பட்டியல்ல ஒரு தோழர் என்ன பண்றாருன்னு கேட்டா, காபிர்களால் விடப்பட்ட சில போர் செல்வங்கள், அந்த போர் செல்வங்களை ரசூலுல்லாஹ் பங்கு வச்சு கொடுக்கறதுக்கு முன்னால இவரே, அதாவது கோடிடப்பட்ட ஒரு வண்ண போர்வை, பெருசா ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு போர்வையை வந்து யுத்தகலத்துக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ் கொடுக்கறதுக்கு முன்னாலே எடுத்துட்டாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி இவர் செஞ்ச காரணத்தினால் நரகத்தில் இருப்பதை நான் பார்த்தேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. அப்ப நாம என்ன புரியணும் தெரியுமா தோழர்களே? யுத்த களம் என்கிறது தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய, இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் பெரிய அளவுக்கு நேசிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்றால் அது ஒவ்வொருத்தரும் தங்களினுடைய உயிர்களாகத்தான் இருக்க முடியும். அப்படியாப்பட்ட உயிரை தியாகம் செய்வதற்கு களத்தில் போயிருக்கிறார். அந்த களத்தில் அந்த மனிதர் ரசூலுல்லாஹ் கொடுக்கறதுக்கு முன்னால களவெடுத்தாரா இல்லையா? திருடினாரா இல்லையா? அப்ப ஒரு நபித்தோழரை இப்படி செஞ்சிருக்கிறாருண்டா, ஒரு பொருளாதாரத்தில் ஆசைப்பட்டு ஒரு போர்வையில் ஆசைப்பட்டு செஞ்சிருக்கிறாரு. அப்ப ஏன் நம்மள இருக்கக்கூடிய தோழர்கள் செய்ய மாட்டாங்க? நம்ம என்ன அடிப்படையில் நம்பிக்கையை வச்சு நாம கொடுக்கிறோம்? பல லட்சங்கள் அப்படியோ இருந்தாங்க பிசினஸ் இன்னைக்கு நிறைய பார்க்கலாம். சமுதாயத்தில் எப்படி இருக்குண்டா, 5 லட்சம் தந்தீங்கன்னா மாசம் உங்களுக்கு 20,000 நான் தர்றேன், 10 லட்சம் தாரீங்களா மாசம் எங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ல வந்து 50,000 தர்றேன் அப்படிம்பாங்க. இதுல பல இடங்கள்ல மோசடி நடக்குது. ஆனா சிலாக்கள் வந்து எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லாம ஒரு ஆவணமும் இல்லாம பொதுவா தூக்கி கொடுக்க வேண்டியது. கடைசியில 2 மாசம் கொடுப்பாரு, 3 மாசம் கொடுப்பாரு, 4வது மாசம் நீங்க என்ன கோல் அடிச்சாலும் ஆன்சரே ஆகாது. ஆள் நாட்டிலே இல்லை, தப்பி ஓடிய எத்தனையோ தோழர்கள் இருக்கிறாங்க. அப்ப என்ன நம்பிக்கையில நாம பல லட்சங்கள் இந்த மாதிரி நம்பி கொடுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க, இது புகாரியில 6788வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. குறைஷி குலத்துல மஹ்சூமியா என்கிற அந்த இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடி விட்டாங்க. அந்த குலத்தார்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கவலை, நம்மட சமுதாயத்தை சேர்ந்த நம்மட இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடிட்டாங்களே, அது எல்லாருக்குமே கேவலமா போச்சே. அப்ப இந்த விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த கேஸ் போனா கண்டிப்பா ரசூலுல்லாஹ் கையை வெட்டுவாங்க, அது எல்லாருக்குமே கேவலம். அப்ப இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு யாராவது பரிந்து பேசுவாங்களா? யாருக்கு தான் பேச துணிவு இருக்கிறது? கடைசியில் அந்த சமுதாய மக்கள் முடிவெடுத்தாங்க, அதாவது இந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்க்கு மிச்சம் விருப்பம், ரசூலுல்லாஹ் சொன்னா இவங்க சொன்னா ரசூலுல்லாஹ் கேட்பாங்க என்கிற ஒரு நம்பிக்கையில உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு, நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ரசூலுல்லாஹ்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இவங்க போயிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அதஷ்ஃபஉ ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வினுடைய தண்டனைகளில் ஒரு விஷயத்தில் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்றீங்களா? திருடினால் அவருடைய கை வெட்டப்பட வேண்டும், இது இறைவனுடைய சட்டம். அப்ப அல்லாஹ்வுடைய சட்டத்தை நாங்கள் மாற்றி அமைப்பதற்கு நாங்கள் யார்? அந்த விஷயத்தில் நீங்கள் இந்த மாதிரி பரிந்து பேசுவீங்களா என்று ரசூலுல்லாஹ் கடுமையான அடிப்படையில் கண்டிச்சிட்டு அந்த சமுதாயத்துக்கே ஒரு ஸ்பீச் ஒன்று பண்ணினாங்க. என்ன தெரியுமா தோழர்களே? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னமா வல்ல மன் கபலக்கும்,
உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் எல்லாம் வழிகட்டு போனார்களே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சமுதாயத்தில் யாராவது திருடிட்டாங்கன்னா, திருடியவர் உயர்குலத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவருக்கு எந்த விதமான ஹத்தையும் எந்த விதமான தண்டனையும் கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் திருடியவர் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு மனிதராக இருந்தால் அவருக்கு உடனடியாக தண்டனையை கொடுத்து விடுகிறார்கள். இப்படி பாரபட்சமாக சமத்துவம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க. வைமுல்லா, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், லவ் அன்ன ஃபாத்திமத பின்த முஹம்மதின் சரகத் லகதஅ முஹம்மதுன் யதஹா. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், இந்த முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருடினாலும் அவர்களினுடைய கை கண்டிப்பாக வெட்டப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற செய்தியை பார்க்கலாம். நாம இந்த செய்தியை எதுக்கு சொல்றோம் என்று கேட்டா, ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் வாழ்ந்த ஒரு நபித்தோழி சஹாபிய பெண்மணி அவங்க திருடினாங்களா இல்லையா? அப்ப அவங்களே திருடி இருக்கும் பொழுது நாம நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களை நம்ம எந்த விதமான ஆவணமும் இல்லாம எந்த விதமான சாட்சியும் இல்லாம வெறுமனே நம்பிக்கையை மட்டும் வச்சு நாம கடனா கொடுக்கிறோமே, அவங்க ஏமாத்த மாட்டாங்க, ஒரு நாளும் மோசடி பண்ண மாட்டாங்க என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அப்ப இப்படித்தான் இந்த சமுதாயத்தில் பலர்கள் நம்பி என்ன பண்றான்னு கேட்டால், இந்த மாதிரி தூக்கி பல லட்சங்களை கொடுத்துட்டு கடைசியில மனவருத்தமா அப்படி ஒரு மனவருத்தம். எந்த அளவுக்கு கேட்டா, நீங்க ஒரு சில தினங்களுக்கு முன்னால கூட பார்த்திருப்பீங்க, மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு தினேஷ் விஜயவர்தன என்கிற ஒரு தோழர், அவர் கொரியால வைத்து பல வருஷம் இருக்கிறாரு. என்ன செய்யறாரு? நம்பிக்கையின் அடிப்படையில் கிடைக்கிற சல்லியை எல்லாம் தன்னுடைய அம்மாவுக்கு அனுப்ப வேண்டியது. அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த சல்லியை வச்சு அவங்க இருக்கக்கூடிய வீட்டையெல்லாம் நல்ல முறையில் கட்டிக்கொண்டு கடைசியில யார் கஷ்டப்பட்டாரோ அவரை விட்டு தன்னுடைய அண்ணனுக்கு அந்த வீட்டை அந்த காணியை முழுமையாக எழுதி விடுறாங்க. இதை கேட்ட அந்த தோழருக்கு மிகப்பெரிய ஒரு மனவருத்தம், தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட செய்தியை ஒரு சில தினங்களுக்கு முன்னால சோசியல் மீடியாக்கள் வழியாக பார்த்திருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் தாயா இருந்தாலும் சரி, கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, பணமண்டு வந்துட்டா அது சில நேரங்களை நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் நாடிய சில தோழர்களை தவிர, அல்லாஹ்வினுடைய அருளை பெற்ற சிலர்களை தவிர ஏமாற்ற செய்வாங்க. இன்னைக்கு நீங்க நிறைய பார்க்கலாம். இன்னைக்கு சல்லியை கொடுத்துட்டு லொஸ் பண்ணிட்டு ஏதாவது எங்கேயாவது கொண்டு போய் போட்டுட்டு சொல்லுவாங்க கேட்டா, குருடனை பார்த்து முழியென்றால் எப்படியப்பா முழிப்பான், உனக்கு வேணுமென்றால் கோர்ட்டுக்கு போகலுமா, நீங்க போங்க, எங்க போனாலும் பிரச்சனை இல்லை என்று பேசக்கூடிய ஒரு நிலையில நாம இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் நாம கடன் கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மை தான். ஆனால் எப்படி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு முறையை இஸ்லாம் சொல்லுது. அந்த முறையை விட்டுட்டு நீங்களா உங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னு வைங்க, நாளைக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு நாம தள்ளப்படுவோம். அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க, அதாவது ஹைபர் போர்க்களம் நடைபெறுகிறது. அந்த களத்தில் ஒரே ஒரு நபித்தோழர் மாத்திரம் போர் என்றால் அப்படி ஒரு போர், அவ்வளவு பெரிய ஒரு வீரதீர செயலை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப உடனடியாக நபித்தோழர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? மா அஜ்ஸா மின்னல் யௌம அஹதுன் கமா அஜ்ஸா ஃபுலான். இன்றைய தினம் இந்த தோழர் அல்லாஹ்வுடைய பாதையில செஞ்ச தியாகம் மாதிரி நாம யாருமே செய்யல, அவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அமா இன்னஹு மின் அஹ்லின்னார். அவர் யார் என்று கேட்டால் அவர் நரகவாதி. நீங்க யாரை பற்றி சிலாகித்து பேசுகிறீர்களோ, உயர்வாக பேசுகிறீர்களோ, அந்த தோழர் நரகத்தில் இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப உடனடியாக அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபித்தோழர் அவங்க என்ன பண்றாங்கன்னா, உண்மையிலே ரசூலுல்லாஹ் அவர் இன்னும் மௌத்தா போகல, இந்த நிமிஷம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில மிகப்பெரிய அளவுக்கு தியாகத்தை செய்திருக்கிறார். அந்த தோழரை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே, சொன்னால் ரசூலுல்லாஹ் சும்மா சொல்ல மாட்டாங்க என்று சொல்லிட்டு அந்த தோழரை ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்கிறார். கடைசியில் பார்க்குறாங்க, கடுமையான அடிப்படையில் காயப்பட்டு அந்த இடத்துல அவருக்கு மௌத்தை அவசரமாக கேட்டு, அதாவது தற்கொலை பண்ணி கொள்கிறார். அப்ப இந்த செய்தியை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்ட்ட அந்த தோழர் உடனடியாக வர்றாங்க, சொல்றாங்க, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரவர்களே நீங்கள் உண்மையிலேயே இறைவனுடைய தூதராகத்தான் இருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னப்பா விஷயம்? இல்ல நீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு சொன்னீங்களா இல்லையா, இந்த தோழர் நரகத்தில் இருக்கிறார், அவரை நான் இந்த மாதிரி பின்னால் பின்தொடர்ந்து கொண்டே சென்றேன், கடைசியில கடுமையான அடிப்படையில் காயப்பட்டார், அதனால் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்கிற விஷயத்தை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னர் ரஜுல லா யஅமலு அமல அஹ்லில் ஜன்னah. இந்த உலகத்தில் மக்களினுடைய வெளிப்பார்வைக்கு சில மனிதர்கள் செய்யக்கூடிய காரியமெல்லாம் சொர்க்கவாசிகளினுடைய காரியமாகவே இருக்கும். தொழுகையா, நோன்பா, இன்ன பிற இபாதத்துகளா அப்படி செய்வாரு. நாமெல்லாம் பார்க்கிற நேரத்தில் என்ன சொல்லுவோம் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஒரு இபாதத் தெரியுமா, கன்ஃபார்மா இவருக்கு சொர்க்கம் தான் என்கிற மாதிரியான ஒரு நிலையில இருக்கும். ஆனால் இறுதியில் அவர் நரகம் போயிடுவார். அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில மனிதர்கள் மக்களினுடைய வெளிப்பார்வைக்கு செய்யக்கூடிய காரியமெல்லாம் ஹராமான காரியம், செய்யக்கூடிய காரியமெல்லாம் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறாத காரியமாக இருக்கும். நாம நினைப்போம் உண்மையிலே கன்ஃபார்மா நரகம் தான்,
இவனும் அபூ லஹபும் ஒரே லிஸ்ட்ல தான் இருப்பாங்கன்னு நாம நினைப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசியில விதி முந்தி அவன் சொர்க்கம் போகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அப்ப என்னண்டா, இந்த பொருளாதார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம தெளிவா இருந்துக்கணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அது கடன் கொடுக்கறதால நம்ம போன கிழமை அதற்கு முந்தைய கிழமை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால உங்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்குது, எவ்வளவு பெரிய தரஜாக்கள் இருக்குது என்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த விஷயங்களை எல்லாம் நாம கன்ஃபார்மா அடைந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நாம யாருமே யார்ட்டையும் ஏமாறக்கூடாது. ஏமாறக்கூடாது என்றால் அதற்கான வழிகளை கூட இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக சில விஷயங்களை சொல்லி இருக்குது. அதே மாதிரி பாருங்க, ரசூலுல்லாஹ் கூட அவங்க ஒரு நபியா இருக்கிறாங்க, அல்லாஹ்வோட வஹீட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட ஒரு கேஸ் போனால், ஒரு வழக்கு போனால் ரசூலுல்லாஹ் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? இவர் தொழுகையாளி, இவர் தொழுகிறது இல்லை, இவர் சுத்தமான ஹராமான காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார், அப்ப இவர் சொல்றதுதான் சரியா இருக்கும், இவர் சொல்றது பிழையா இருக்கும், இப்படி ரசூலுல்லாஹ் முடிவெடுக்கிறது இல்லை. ரசூலுல்லாஹ் இருந்தாலும் அவங்க சொல்லப்படுகிற வாதங்களை வச்சு ஆதாரங்களை வச்சு தான் ரசூலுல்லாஹ் முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய செய்திகளை நீங்க பார்க்கலாம். புகாரில 6967வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னமா அன பஷரும், நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். சரி, என்கிட்ட நீங்க வழக்கு கொண்டு வாரீங்க, அந்த வழக்கின் பொழுது சிலர்களை விட நல்ல முறையில் வாதத்திறமை உள்ளவர்களா இருப்பாங்க. சரியா, நீங்க சில ஆக்களை பார்க்கலாம், பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க, அவர் பேசுறத பார்த்தா உண்மையிலேயே சரியா தான் இருக்குமாக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான அளவுக்கும் மிக மிக சாதுரியமாக வாத திறமையோடு அப்படி டேலண்டா பேசுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி சிலாக்கள் பேசுவீங்க, அவங்களோட பேச்சின் அடிப்படையில், அவங்க சொல்லப்படுகிற வாதத்தின் அடிப்படையில் நான் முடிவெடுத்து நான் ஒருவருக்கு நான் சாதகமாக தீர்ப்பளிக்கலாம். நான் அப்படி அளிக்கிற தீர்ப்பு என்பது சம்டைம் அநீதியான ஒரு தீர்ப்பாக இருந்தால், ஃபமன் கதைது லஹு மின் ஹக்கி அஹீஹி ஷைஅன், ஒரு சகோதரருடைய உரிமையிலிருந்து நான் தீர்ப்பளித்து விட்டால் சம்பந்தப்பட்ட ஒரு தோழர் அந்த உரிமையை எடுத்துக்கொள்ள வேண்டாம், அந்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஃபஇன்னமா அக்தஉ லஹு கித்அத்தம் மினன் நார், ஏன் தெரியுமா, நான் அப்படி கொடுப்பதெல்லாம், அப்படி தீர்ப்பளிப்பதெல்லாம் அது நரகத்தினுடைய நெருப்பு கங்கை தான் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் இருந்தாலும் சரிதான், இவர் தொழுகையாளி, இவர் தொழுகை இல்லை, இவர் சொல்றது சரியா தான் இருக்கும் என்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் வச்சு தீர்ப்பளிக்கிறது இல்லை. கொண்டு போற எந்த ஒரு கேஸா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் தீர விசாரிப்பாங்க. சொல்லப்படுகிற விஷயங்களை வச்சு யார் கரெக்டா பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்களோ, யாரு தங்களோட வாதத்தை மிக திறமையாக சமர்ப்பிக்கிறாங்களோ அதற்கேற்றவாறு தான் ரசூலுல்லாஹ் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க என்கிற செய்தியை பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க, புகாரியில 4552வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு வீட்டிலேயோ அல்லது ஒரு அறையிலேயோ 2 பெண்மணிகள் தச்சு கொண்டே இருக்கிறாங்க. அப்ப உடனடியாக ஒரு பெண்மணி அவட கையில ஊசி குத்தப்பட்ட நிலையில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போறாங்க, எனக்கு என்னோடு அதாவது கூட இருந்த ஒரு பெண்மணி எனக்கு கையில குத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு முறைப்பாட்டை செய்யறாங்க. அப்ப உண்மையில யோசிச்சு பாருங்க, 2 பேர் இருக்கிறாங்கன்னா நாம என்ன முடிவெடுப்போம்? ஆமா, அவங்களுக்கு மத்த யார் குத்தியதாக சொல்றாங்களோ அவங்களுக்கு மத்த ஆள் தான் குத்தி இருக்கணும், இப்படித்தான் நாம முடிவெடுப்போம். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, லவ் யுஅத்தன் நாசு பிதஅவாஹும் லதஹப திமாஉ கௌமின் வ அம்வாலுஹும், மனிதர்களினுடைய வாதங்களை வெச்சு மட்டும் முடிவு சொல்றதாக இருந்தால், தீர்ப்பளிக்கிறதாக இருந்தால் பலர்களினுடைய இரத்தங்களும் உடைமைகளும் போயிருக்கும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க உங்களோட கையில மத்த பெண்மணி ஊசி ஊத்திட்டா நீங்க சொல்றீங்க, ஆனா உங்களோட பேச்சை மட்டும் வச்சு நான் முடிவெடுக்கிறதா இருந்தா, அப்படி தீர்ப்பளிக்கிறதா இருந்தா பலர்களினுடைய செல்வங்கள் இல்லாம போயிடும், பலர்களினுடைய உயிர்கள் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏனண்டா சம்டைம் எந்த பெண்மணி குத்தியதாக கேஸை கொண்டுட்டு வராங்களோ அவங்க கூட அவங்களோட கையில குத்திட்டு வேணுமென்றே மத்த ஒருத்தர் மீது பழி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி எல்லாம் இருக்கா இல்லையா? கெஸ் பண்ணி கொண்டுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படி எல்லாம் எங்களுக்கு முடிவெடுக்க முடியாது என்று சொல்லிட்டு மத்த பெண்மணியை யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டதோ அவங்கள கூப்பிட்டு அதாவது ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. இந்த உலகத்துல அல்லாஹ்வினுடைய உடன்படிக்கைகளை, அல்லாஹ்வினுடைய சத்தியங்களை எல்லாம் யார் அற்ப விலைக்கு விற்பார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு நட்பெயரும் கிடையாது, அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான், பார்க்க மாட்டான். இந்த மாதிரியான குர்ஆன் வசனத்தை எல்லாம் ஓதி காண்பிக்கப்படுது. அந்த டைம்ல கடைசியா கேட்கிறாங்க, உண்மையிலே நீங்க தான் இந்த காரியத்தை செஞ்சீங்களா? அவங்க சொல்றாங்க, ஆமா நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டாங்கிற செய்தியை பார்க்கலாம். இதை நாம எதுக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு இஸ்லாமிய கவர்மெண்டா இருந்தால் அல்லது இப்போ கூட நீங்க பார்க்கலாம், நாம ஒரு கேஸ் கொண்டு போனா சாட்சி இருக்குதா, எவிடன்ஸ் இருக்குதா, ஆதாரம் இருக்குதா, இதைத்தான் பார்ப்பாங்க.
அதை விட்டுட்டு இவர் எவ்வளவு பெரிய நம்பிக்கையான ஆள் தெரியுமா, இவர் எவ்வளவு பெரிய பக்திமான் தெரியுமா, இதையெல்லாம் பார்க்கறது இல்லை. இஸ்லாமும் அப்படித்தான் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் இந்த பொருளாதார ரீதியான எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு வழிமுறை சொல்லுது. அதை விட்டுட்டு நம்பிக்கையை மட்டும் நாம அடிப்படையாக வச்சு இந்த மாதிரி கொடுத்தோம் பண்ணுவீங்க, நாளைக்கு நாம ஏமாறக்கூடிய ஏமாந்து போகக்கூடிய கட்டங்கள் உருவாகுது. அதனாலே இன்றைக்கு பலதரப்பட்ட தோழர்கள் இன்றைக்கு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை நாம் அவதானிக்கிறோம். இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் ஏமாறவும் கூடாது, ஏமாற்றப்படவும் கூடாது என்கிற இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு தீர்க்கமான ஒரு அறிவுரை இருக்குது. அந்த அடிப்படையில் கடனை கொடுப்பதினால் எங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை தருவான் என்கிற மாதிரியான போதனைகள் இருந்தாலும் அந்த இஸ்லாத்தை சரியான முறைக்கு கடைபிடிக்கக்கூடியவர்கள் அவங்க கடனை கொடுத்துட்டு அவங்களும் ஏமாறக்கூடிய ஒரு கட்டம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்களை கேட்குற நேரத்தில் நாம் சில தோழர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ யாரை பார்த்தாலும் நாம் உளவுத்துறை மாதிரியே நடந்து கொள்ளணுமா, யாரை பார்த்தாலும் சந்தேக கண் கொண்டு தான் பார்க்க வேணுமா? ஏன்னா நம்ம அப்படித்தானே சில செய்திகளை சொல்கிறோம். என்னது, யாராக இருந்தாலும் மனுஷன் ஏமாற்றுவான், அவனை நம்பி பல லட்சங்களை கொடுக்கறது சேஃப்டி இல்லை, இந்த மாதிரி தான் நாம் முழுக்க முழுக்க ஆதாரங்களை சொல்லிட்டு வர்றோம். அப்போ இதை கேட்குற நேரத்தில் அப்படி யோசிக்கலாம். அப்போ முழுக்க முழுக்க நம்ம யாருமே கூட பிறந்தவர்களை நல்ல முறையில் பழகக்கூடியவர்களை இந்த மாதிரி நம்பவே கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நாம் என்ன சொல்லுவோம் என்று கேட்டால், நம்ம எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் நல்ல ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். இவர் நல்ல ஆளாக தான் இருப்பார், கரெக்டான ஆளாக தான் இருப்பார், இவர் தொழுகையாளியாக தான் இருப்பார், இப்படி நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழணும். ஆனால் பொருளாதாரம் வந்துட்டா நாம் பல லட்சத்தை கொடுக்க போகிறோம். கொடுக்குற அமௌண்ட்டுங்கிறது வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்தால் பிரச்சனை இல்லை. அது நம்ம 10,000 கொடுக்குறோம், அது எங்களை பாதிக்காது, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, தந்த அல்ஹம்துலில்லாஹ், இல்லாட்டி சதக்கா, அப்படி என்றால் பிரச்சனை இல்லை. இது கொடுக்குறதெல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட். இன்றைக்கு சிலர்கள் வெளிநாட்டில் பல வருஷம் இருப்பாங்க, அவங்க மொத்தமாக உழைச்ச அவ்வளவு பணத்தையும் பிஸ்னஸ் என்று நம்பி கொடுத்து தாரை வாய்த்த எத்தனையோ வரலாறுகளை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ என்னடா, பொருளாதாரம் என்று வருகுதா, பெரிய அமௌண்ட் என்று வருகுதா, அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுவது தெரியுமா, நீங்கள் வெறுமனே நம்பிக்கையை மட்டும் வச்சு கொடுத்துடாதீங்க, நீங்க கரெக்டா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. இப்ப ரசூலுல்லாஹ்வோட வழிமுறை இன்னொரு செய்தியை பாருங்க. புகாரியில 2416வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. மன் ஹலஃப அலா யமீனின் வஹுவ ஃபீஹா ஃபாஜிருன் லியக்தத்அ பிஹா மாலம் இம்ரிஇம் முஸ்லிமின் லகியல்லாஹ வஹுவ அலைஹி கல்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவர் முஸ்லிமுடைய சொத்தை அபகரிப்பதற்காக பொய் சத்தியம் பண்ணுவாரோ அவர் தன் மறுமை நாளையில் தன் மீது கோபம் கொண்ட நிலையில தான் அல்லாஹ்வை அவர் சந்திப்பார். இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த சபையில அஷ்அத் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏண்ட விஷயத்துல நடந்துச்சு. என்ன விஷயம் தெரியுமா, எனக்கும் யூதர் ஒருவருக்கும் மத்தியில ஒரு நிலம் தொடர்பான தகராறு இருந்தது. இந்த விஷயத்தை அவர் இந்த விஷயத்துல எல்லை மீறி கொண்டு இருக்கிறார், தரமாட்டேங்கிறார். அப்ப நான் ரசூலுல்லாஹ்ட்ட இந்த வழக்கை இவங்க கொண்டு போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி தீர்ப்பளிக்கணும் யோசிச்சு பாருங்க. யூதன் என்றால் எப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். யூதன் என்றால் அவ்வளவு பெரிய ஏக்கர் கணக்கில் போய் சொல்லக்கூடியவர்கள் யூதர்கள். இப்ப ரசூலுல்லாஹ் எப்படி தெரியுமா தீர்ப்பளிக்கல, யூதர் முஸ்லிம், முஸ்லிம் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், நம்மளோட கூட இருக்கிறாரு, நல்ல முறையில் பழகுகிறார், இவர் போய் பேசுவாரா, இவர் பொருளாதாரத்துக்கு ஆசைப்படுவாரா என்று இல்லையா ரசூலுல்லாஹ் தீர்ப்பளிக்கணும். ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹ் ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. யார் குற்றச்சாட்டை வைக்கிறாரோ அந்த நபித்தோழர்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அலக்க பையினா, உங்கள்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, ஆதாரம் இருக்கா ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, இல்லை யார் ரசூலுல்லாஹ், என்கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் யூதரை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்படியானால் இந்த நிலம் உங்களோட தான், இந்த நபித்தோழருடையது இல்லை என்று நீங்க அல்லாஹ் மீது ஆணையிட்டு சத்தியம் பண்ணுங்க. அப்போ உடனே பக்கத்தில் இருக்கிற தோழர் என்ன சொல்றாரு தெரியுமா, யார் ரசூலுல்லாஹ், இதன் யஹ்லிஃப வயதுஹப பிமாலி, நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நல்ல வசதியா இல்லையா போயிரும், உண்மையிலே ஒன் சொட்ல சத்தியம் பண்ணி என் மொத்த செல்வத்தையும் கொண்டுட்டே போயிருவாரு, எப்படி யார் சொல்லலாம் நீங்க எப்படி சொல்றீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹி வ ஐமானிஹிம் ஸமனன் கலீலா, யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்விடம் செய்து கொடுத்த வாக்குறுதிகளையும் அதே போல சத்தியங்களையும் அற்ப விலைக்கு விற்பார்களோ அவர்களை நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்கிற குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்குறான். யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு விஷயமாக கொண்டு போனாலும் ஆதாரம் இருக்குதா இப்படித்தான் பார்ப்பாங்க. அப்ப இப்படி இருக்கும் பொழுது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், கடனுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சுன்னா, அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அதே நேரத்தில் நாம யாருமே ஏமாறக்கூடாது, நாம யாருமே இந்த மாதிரி நாளைக்கு லொஸ்டாக கூடாது என்றால் இந்த அறிவுரைகளை நாம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இன்ஷா அல்லாஹ்
கடன் கொடுக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும், இந்த விஷயத்தில் ஏமாறக்கூடாது என்றால் அதற்கான முறை என்ன என்பது தொடர்பான குர்ஆனிலே மிகப்பெரிய ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தினுடைய தஃப்சீரை குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவில் பார்க்கலாம் என சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.